இன்னைக்கும் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே தான். ஐயா கருணாநிதி அவர்கள் கூவத்தை சுத்தம் பண்றாங்க. மக்களும் பார்த்து 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 கேட்டாங்க, 1000 கோடி நீங்க 500 கோடி நீங்க கூவம் அப்படியே இருக்குது, நாங்க போய் பார்க்கலாமான்னு கேட்டது. கருணாநிதியா சொன்னாரு, உள்ள போனீங்கன்னா முதலையெல்லாம் இருக்கு, போகாதப்பா அப்படின்னாரு. அதனால கூவத்துக்குள்ள யாரும் பேர் உள்ள பார்க்கல, வெளியே இருந்தா பாக்குறேன். ஸ்டாலின் ஐயா, நான் அடையாள சுத்தம் பண்றேன்னு ஆரம்பித்து கடந்த 5 ஆண்டுகள்ல 1500 கோடி ரூபாய் அடையாறு ஆற்றை சுத்தப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த 1 ரூபாய்க்கான வேலையை கூட நடந்ததாக உங்களுக்கு எனக்கும் தெரியாது. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள். குறிப்பாக சென்னைக்குள்ள மட்டுமே 40,000 வீடுகள் மீனவர்களுக்கு, ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கலீங்க. சிங்கார சென்னை பேக்கேஜ் 1, 2, 5,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா அடுத்த கனமழை சென்னை வரும் பொழுது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு முதலமைச்சராக வந்த பிறகு மறுபடியும் மழைநீர் வடிகால் வாரியத்தை நம்ம சரி பண்ணிட்டு ஆகும். அதெல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பானியாக. ஒரு படத்துல இந்த விவேக் பாத்தீங்கன்னா அந்த ஜிம்முக்குள்ள ஒட்டி வச்சிட்டு இருப்பாரு, நைட்டு ஃபுல்லா. காலையில அந்த பாட்டி தூக்கி எறிகிற மாதிரி தான் அந்த வேலையை செய்து வைத்திருக்கின்றார்கள். சிங்கார சென்னையை சிங்க் ஆகிற சென்னையாக மாற்றி இருக்கின்றார்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில். அருமை சொந்தங்களே, ஆபரேஷன் கஞ்சா பார்ட் 1, பார்ட் 2, இவங்க இஷ்டத்துக்கு பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மொத்தமாக தமிழகத்தில் அவங்க கஞ்சா பிடிச்சதே 65,000 கிலோ தான். 1825 நாள்ல வெறும் 65,000 கிலோ. இன்னைக்கு எல்லா பக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கிறவங்களே கஞ்சா வைக்கும் பொழுது எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்?